வணக்கம் நண்பர்களே. சற்று முன் நகைக்கடன் வாங்கிய அனைவருக்கும் அடுத்தடுத்த மிக முக்கிய தகவல்கள் வெளியாகி உள்ளது. அதன்படி முதலாவதாக கூட்டுறவு நகைக்கடன் தள்ளுபடி குறித்து தமிழக அரசு தற்போது தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. தமிழ்நாடு அரசு கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் பொதுமக்கள் பெற்ற நகைக்கடன்களின் விவரங்களை சேகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதன் மூலம் பொதுமக்கள் பெற்ற நகைக்கடன்களுக்கு தள்ளுபடி அறிவிக்க அரசு திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இதில் 5 சவரன் வரையிலான நகைக்கடன்கள் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிவிரைவில் இது குறித்தான அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புள்ளதாகவும் தெரிகிறது. அதேபோல கோல்டு மானிட்டைசேஷன் 2.0, அதாவது சுதந்திர தினத்திற்கு முன்பு மோடி கொண்டு வரும் மெகா திட்டம் குறித்த ஒரு மிக முக்கிய தகவல்கள் வெளியாகி உள்ளது. அதாவது பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் தங்கம் வாங்கவே வேண்டாம் என்று கூறியதற்கு பின்னணியில் மத்திய அரசு தங்கத்தை நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படுத்தும் முக்கிய முயற்சியில் இறங்கியுள்ளது தெரியவந்து உள்ளது. வீட்டு லாக்கர்களிலும் பீரோக்களிலும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள பயன்படுத்தப்படாத தங்கத்தை மீட்டெடுத்து அதன் மதிப்பை அதிகரிக்கும் வகையில் கோல்டு மானிட்டைசேஷன் 2.0 திட்டம் ஆகஸ்ட் 2026 அறிமுகப்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய குடும்பங்களின் கையில் உள்ள தங்கத்தின் அளவு அதிர்ச்சியூட்டும் வகையில் உயர்ந்துள்ளது. சுமார் 30,000 டன் தங்கம் வெறும் லாக்கர்களிலேயே பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் மதிப்பு இந்திய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. இந்த தங்கத்தை வங்கிகள் மற்றும் நகை கடைகள் மூலம் பயன்படுத்தி தங்கத்திற்காக இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்கவும் ரூபாயின் மதிப்பு அழுத்தத்தை தணிக்கவும் அரசு திட்டமிட்டு உள்ளது. 2015 மோடி அரசு முதன்முறையாக கொண்டு வந்த கோல்டு மானிட்டைசேஷன் திட்டம் பெரும் தோல்வியை சந்தித்தது. 10 கிராம் முதல் தங்கத்தை வங்கியில் டெபாசிட் செய்யலாம் என அறிவிக்கப்பட்ட போது 0.5% முதல் 2.5% வரை வட்டி வழங்கப்படும் என்று கூறப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் வைப்பு வைக்கப்படும் தங்கத்திற்கு 3 முதல் 15 ஆண்டுகள் வரை முதிர்வு காலம் நிர்ணயிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் மக்கள் மத்தியில் இருந்த 30,000 டன் தங்கம் இருந்த நிலையில் வெறும் 39 டன் மட்டுமே, அதாவது 0.13% தங்கம் மட்டுமே டெபாசிட் செய்யப்பட்டது. இதன் மூலம் கோல்டு மானிட்டைசேஷன் திட்டத்திற்கு மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படவே இல்லை. இதேபோல தங்கத்தின் மீது மக்களுக்கு இருக்கும் உணர்ச்சி பூர்வமான முக்கியத்துவம், வங்கிகளின் ப்ரமோஷன் பற்றாக்குறை ஆகியவை தோல்விக்கு முக்கிய காரணங்களாக அமைந்தன. திருமண நகைகள், பாட்டி தாத்தா கொடுத்த ஆபரணங்கள் போன்றவற்றை வங்கியில் ஒப்படைக்க மக்கள் தயங்கினர். புதிய திட்டத்தில் முக்கிய மாற்றம் என்னவென்றால் நகைக்கடை உரிமையாளர்களை ஸ்டாக் ஹோல்டர்களாக இணைப்பது. மக்கள் தங்களுடைய நகைகளை நம்பிக்கையோடு நகைக்கடைக்கு கொண்டு செல்லும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டு உள்ளது. நகைக்கடை உரிமையாளர்கள் தங்கத்தை உருக்கி அங்கீகரிக்கப்பட்ட ரீஃபைனர்களுக்கு அனுப்பி அதை வங்கி டெபாசிட் ஆக்குவார்கள். இதன் மூலம் மக்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் என்று அரசு நம்புகிறது. மேலும் இறக்குமதி சார்பை குறைத்து உள்நாட்டு தங்கத்தை ரீசைக்கிள் செய்யும் வாய்ப்பும் உருவாகும். இது நகைக்கடைகளுக்கு மூலப்பொருள் கிடைக்க உதவும். வட்டி விகிதத்தை 2% மேல் உயர்த்தி லாகிங் காலத்தை நெகிழ்வாக்கி ரிடம்ஷன் வசதிகளை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் வெற்றி பெற்றால் தங்க இறக்குமதிக்கான டாலர் செலவு கணிசமாக குறையும். ரூபாய் மதிப்பு பலப்படுத்தப்படும். வீட்டு லாக்கர்களில் உள்ள பயன்படுத்தப்படாத தங்கம் பொருளாதார சுழற்சிக்கு வரும். தற்போது மூத்த அமைச்சர்கள், ரிசர்வ் வங்கி அதிகாரிகள், வங்கி அதிகாரிகள் மற்றும் தங்க தொழில் பிரதிநிதிகளுடன் தீவிர ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. இந்திய பொருளாதாரத்திற்கு தங்கம் ஒரு பெரிய சொத்து. இதை சரியாக பயன்படுத்தினால் வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக அமையும். புதிய திட்டத்தின் விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த திட்டம் உண்மையில் யாருக்கு உதவும் என்றால், வீட்டில் தங்க பார் காயின்களாக வைத்திருக்கும் அனைத்து தரப்பினருக்கும் பெரிய அளவில் உதவும். காரணம், பார் காயின்களை உருக்கி அடமானம் வைக்கும் போது பெரிய அளவில் இழப்பு ஏற்படாது. ஆனால் நகைகளை உருக்கி இந்த திட்டத்தின் செய்கூலி சேதாரமாக செயல்படுத்தப்பட்ட தொகை பெரிய அளவில் பாதிக்கும். இதேபோல் நகைக்கடைக்காரர்கள் இதில் இணையும் காரணத்தால் ஒரு கடையில் வாங்கிய நகையை அதே கடையில் திருப்பிக் கொடுப்பது மூலம் தரத்தில் வித்தியாசமோ அல்லது குறைவோ ஏற்படாது. தங்கத்திற்கான முழு மதிப்பு பெற முடியும்.